ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போட்டி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கருணாதனை இயக்கிறதுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எளிமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கருணாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எளிமையாக கொடுத்துட்டே இருக்கேன். பூக்கள், செடிகள் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டேன். இந்த மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு ஒரு சில விஷயத்தை நான் கொடுக்குறேன். தெளிவாக இருக்கும். இதில் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஏன்னா மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு பார்த்தீங்க போகிறோம் அப்படின்னாலே அங்கே பிரச்சனைகள் இருக்கும்போது தான் நாங்கள் போக போகிறோம். அப்போ 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அங்கே நீங்கள் போய் ஒரு உதவிகள் அப்படிங்க செய்யும்போது என்னாகன்னா எல்லாமே சரியாக போயிடும். சரிங்களா? இதில் கருணாதன் யோகமாக இருக்கிறவங்க நாங்கள் எப்படி 6, 8 சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் செய்கிற உதவிகள் எல்லாமே உங்கள் கருணாதனை கண்டிப்பாக வலுப்படுத்தும், பலப்படுத்தும். கருணாதன் வழிபாடு செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான சூழலை கருணாதன் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார். கருணாதன் உங்களுக்கு கை தூக்கி விட்டுட்டே இருப்பார் வாழ்க்கையில். சரிங்களா? சரி, இப்போ இந்த 11 கரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பவம் கரணம், பாலவ கரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், பனிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுர்பாதம் கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துக்கரம் கரணம். இந்த 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்க அன்பர்களாக இருந்தால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்காத அன்பர்களாக தான் தொடர்ச்சியாக அந்த கருணாதன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏகப்பட்ட விஷயம் போட்டேன். சரிங்களா? எளிமையான பரிகாரமாக கொடுத்துருக்குறேன். கோவில் பரிகாரமாக அந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டேன். இது கொடுக்காத ஒரு பரிகாரத்தை தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்க்குறவங்க தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். நான் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சொல்கிற விஷயத்தை ஒரு கிஸ்டாக சொல்கிறேன். ஒரு தொடர்ச்சியாக ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? சரி, பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு கருணாதனம் வர கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வர்றாரு. அப்போ செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் 6, 8 பாதகம் மாரகம் எங்கே வேணாலும் இருந்து போட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. சரிங்களா? பல் வலி என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மாத்திரை மருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து பல் சார்ந்த விஷயத்தில் டாக்டர் சம்மந்தப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போகிறது வர்றது இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்து செவ்வாய் அப்படின்னாலே அறுவை சிகிச்சை முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, எனக்கு கையில் பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அந்த அன்பருக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவியில் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கருணாதன் சிறப்பாக இயங்குவார். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்கள் சகோதர உறவுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு பல்லு வலி பிரச்சனை இருக்குது, அதே சமயத்தில் ஒரு விபத்து சம்மந்தப்பட்டு நடந்துட்டுனா முதல் நாளாக நின்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணாதன் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கருணாதன் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அதே அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் கருணாதன் ராகு பகவான் வர்றாரு. அப்போ அந்த ராகு பகவான் இந்த 2 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ராகு பகவானே அதிபதியாக வரனால ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முதுகெலும்பு தண்டு இருக்குதுல்ல, கழுத்துக்கு கீழே இடுப்பு வர முதுகெலும்பு தண்டு இருக்குல்ல, இந்த முதுகெலும்பு தண்டில் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச மாத்திரை மருந்துகள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுக்க போகிறாங்க, அவங்கள்ட்ட பணம் இல்லை, என்ன பண்ணி தவிக்கிறாங்க, அது யாராக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் யார் இன்னாருக்குன்னு செய்யணும் கணக்கில் எக்ஸ்ரே எடுக்கிற இடங்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அங்கே போய் நீங்களாலும் தெரியும் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் பணம் பத்தாமல் இருப்பாங்க. எல்லாரும் அவங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு நீங்களே கூப்பிட்டுட்டு போய் கொண்டு விட்டுட்டு நீங்கள் ஆஸ்பத்திரியில் விட்டு வரலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஏன்னா எக்ஸ்ரே ஸ்கேன் இது எல்லாமே ராகு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அங்கே கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை போய் நீங்கள் ஒரு சில அன்பர்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் செய்கிறீங்களோ இந்த உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிறாங்களோ அது பண்ணாலே அங்கே வர்ற எல்லாருமே ஸ்கேன் எடுக்க வருவாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்துட்டு வாங்க. கடைசிக்கு அவங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு கொண்டு விட்டுட்டு வந்தால் கூட அது பரிகாரம் தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் கருணாதனா வர்ற கிரகம் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க எப்படி இயக்கலாம்? சனி அப்படின்னாலே வயதானவங்க, ரொம்ப ரொம்ப வயதானவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள ஆசிரியர் கூட்டு போயிட்டு வரலாம். அவங்களுக்கு கால் வலி, கை வலி, எந்த வலி சொன்னாலும் சரி வயதானவங்களை கூட்டு போனீங்க அப்படின்னாலே சனி பகவான் இயங்க ஆரம்பிச்சிருவார். அவங்களுக்கு உண்டான மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த பிரச்சனையும் சொன்னாலும் அந்த மெடிசன் சார்ந்த விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க, சிறப்பு. மற்றவங்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படின்னா கால் முட்டு, அதாவது தொடைக்கு கீழே கால் முட்டில் இருந்து கால் பாதம் வரை யாருக்காவது அடிபட்டு காயமாக இருக்குது, கால் நடக்க முடியல, கால் எலும்பு முடிஞ்சிருக்குது, இந்த மாதிரி கால் பாதத்தில் பிரச்சனை இருக்கும் அன்பர்கள் யார் இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கு நீங்கள் ஒரு மருத்துவ உதவி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உங்கள் கருணாதன் சிறப்பாக செயல்படுவார்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலே வந்து பாருங்க, அதாவது சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நீங்கள் வந்து இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிட்னியில் பிரச்சனை, உறுப்பில் பிரச்சனை, அதாவது யூரின் பிரச்சனை, அடிவயதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாராவது இருப்பாங்களா, அந்த மாதிரி அன்பர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யும்போது உங்களுடைய கருணாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார். இதே அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 8 பாதகம் மாரகம் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஆட்டிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா உதவின்னு செய்யணும் முடிவு பண்ணிட்டோம். அது 6 இருந்தாலும் 8 இருந்தாலும் நீங்கள் எதை செஞ்சாலுமே அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கருணாதனை வலுப்பதற்கு உண்டான சூழலை உருவாக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அடிபடுறது, கன்னத்தில் காயமாகிறது, விபத்தாகி பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அடிபட்டிருக்கும், கண்ணில் அடிபடுறது, இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா வந்து சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்துக்குள்ளே வர விஷயம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரசை கரணம். கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இந்த சந்திர பகவானை வந்து எப்படி நமக்கு சாதகமாக இயக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகப்பேறு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் செய்கிற விஷயம் எல்லாமே வந்து சந்திர பகவான் இயக்கிக்கிட்டே இருக்கும். குழந்தை டெலிவரிக்கு கூட்டு போகிறது, குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உண்டான மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறது, டெலிவரி செலவு நீங்கள் அல்லது ஆட்டோவில் எழுதிக்கிறாங்களா பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து சந்திர பகவான் வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். மறக்காமல் வந்து அந்த மகப்பேறு மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தா தெரியும், அங்கே ஏகப்பட்ட பேர் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி உணவு போன்ற பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்க என்னாகன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இயங்க ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லையில்லாத உயரத்தை கண்டிப்பாக நீங்கள் அடையலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை வந்து நம்ம எப்படி இயக்கலாம்? வணிசைக்கரணத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து உங்கள் ராசி இருக்கிறதுக்கு 6, 8 பாதகம் மாரகம் ராகு கேது எங்கேலாம் 2 போட்டு அதெல்லாம் யாழ்ட்டிக்க வேண்டாம். தலையில் அடிபட்டு மூளை வளர்ச்சி இல்லாத அன்பர்களுக்கும் சரி, தலையில் அடிபட்டு காயம் இருக்க அன்பர்களுக்கும் சரி, அதே சமயத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கும் சரி உடனே உதவி பண்ணுங்க. அடுத்து வந்து இதயத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாருக்காவது இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணலாம். சரி, இந்த உதவியெல்லாம் நீங்கள் எங்கே பண்ணலாம்? இதை வந்து நம்ம அன்னாட தேடி எடுக்க முடியாது. நேரே அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். நீங்கள் அந்தந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வாசலில் போய் நின்னாலே அங்கே கண்டிப்பாக உங்களால் ஒரு ஆளுக்காக உங்களால் உதவ முடியும். அப்போ இதயம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிற அன்பர்களுக்கு அனைவருக்குமே நீங்கள் உதவலாம். இதயத்தில் நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்க, படப்பரப்புன்னு வருங்கிறாங்க, ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறது, 4 நாளுக்கு நீங்கள் ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தா கூட அது உங்களுக்கு பரிகாரமே. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். சரி, இந்த கேது பகவானை எப்படி இயக்கலாம்? கேது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அன்பர்களுக்கு பைல்ஸ் தொந்தரவு இருக்குது, அவங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத நோயின்னு சொல்கிறோம்ல, நுண்ணிய கிருமி, இப்போ சமீபத்தில் வந்துச்சுல கொரோனா, கண்டுபிடிக்க முடியாத நோய், இது மாதிரி வந்து என்ன நோயினே தெரில ஆனால் இருக்குது அப்படிங்கிறாங்க, கேன்சர் சம்மந்தப்பட்ட அமைப்பு, இது போல் இருக்கிற யாருக்காவது இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த மாதிரி இடங்களில் போய் அங்கே அன்பர்களுக்கு நீ உதவி பண்ணாலே போதும். இதுக்கு வந்து நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு போகணும், அங்கே தேரணும் அப்படிங்கிறதில்ல. உதவி பண்ணவங்க மனப்பான்மை வந்துட்டா நேரே அங்கே போங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க அப்படின்னாலே அங்கே அது சார்ந்த ஆட்கள் தான் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை எல்லாத்தையும் கருணாதன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். உதவி செய்கிறதே பெரிய விஷயம், அதில் கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கரெக்டாக கையோடு செய்யும்போது வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் கரணம். இந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவானே உங்களுக்கு வந்து குரு பகவான், அதாவது ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லையில்லாத உயரத்தை கொண்டு போறதுக்குண்டான அமைப்பு கண்டிப்பாக குரு பகவான் ஆதிக்கம் வேணும். அந்த குரு பகவானே உங்களுக்கு வந்து கருணாக வரனால வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து விபத்து நடந்தாலும் சரி, சின்ன குழந்தைகளுக்கு வந்து அடிபட்டாலும் சரி, சின்ன குழந்தைகளுக்கு காய்ச்சல் அடித்தாலும் சரி, இல்லை தலைவலின்னு சொன்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு உதவிகள் சின்ன குழந்தைகளுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்கு போகிறீங்க, அங்கே வந்து தாய்க்கு நல்லா இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க வந்து ஹீட் மிஷினில் வச்சு பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி ஏதோ தொந்தரவு இருக்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு தேர்ந்தெடுத்து மருத்துவ உதவி செஞ்சு அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு உயிர் கொடுக்கும்போது என்னாங்கன்னா உங்கள் கருணாதன் வந்து உயிர் ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார். அது வந்து அவர் நீங்கள் செய்கிற விஷயம் வந்து சின்ன விஷயம் செஞ்சுட்டு வந்துடுவீங்க, அங்கேயே உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குற விஷயம் வந்து பல விஷயத்தை உங்களுக்கு வந்து சாதகமாக மாற்றி கொடுக்கும். ஏன் உங்கள் வாழ்க்கையை பெரிய லெவலில் மாற்றக்கு மிகப்பெரிய விஷயத்தை மாற்றி கொடுக்க உண்டான சூழல் உருவாக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை, அதாவது ஒரு தாய்மார் வந்து குழந்தை டெலிவரிக்காக போகிறாங்க, இல்லை செக்கப்புக்காக போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சந்தர்ப்பம் வர்ற அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் உதவி பண்ணலாம். இதில் வந்து குழந்தையில தாய் சம்மந்தப்படும் சந்திரன் உள்ள வறுமை கணக்கு பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த தாய் போனாலும் அவங்க செக்கப் பண்ணி போகிறது வந்து வயிற்றில் இருக்கிற கரு இருக்கிற குழந்தை இருக்குல்ல, அந்த அமைப்பில்
கரு உருவாகிற அமைப்பில் இருக்க அன்பர்கள் தான் அவங்க போகிறாங்க, அவங்க உதவி பண்ணுறதான் சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறது வந்து கரு வளர்ச்சி, அதாவது மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற குழந்தைகள் யாராவது இருக்கிறாங்க, அதில் அதுமாதிரி ஆசிரமம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் மாத்திரை மருந்து நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் கரணம் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன், அதாவது கிம்ஸ் துக்கணம் கரணம். இந்த கிம்ஸ் துக்கணம் கிம்ஸ் துக்கணம் கரணம், கிம்ஸ் துக்கணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரணாதனம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இந்த புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தோலில் பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, தோள்பட்ட வலி, கழுத்து வலி, காது வலி, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கை விரல் பிரச்சனை, விரல்களில் வர்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் யார் இருக்காங்க, கை முறிஞ்சு போன ஆட்கள், அதாவது கையில் வந்து கை முறிஞ்சது, கையில் டேமேஜ், அடுத்து வந்து பேச்சு வர முடியாத சூழ்நிலை இருக்கும் அன்பர்கள், இது போன்ற அன்பர்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய கிம்ஸ் துக்கம் கரணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இயங்க ஆரம்பிப்பார். அப்போ கழுத்து சார்ந்த பிரச்சனை, தோள்பட்ட வலி, கை வலி, சரிங்களா, கால் அப்படிங்கிறதுல விரல்கள் எல்லாமே புதன் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். காது, சரிங்களா, பேசுகிற நாக்கு, சரிங்களா, இந்த விஷயம் எல்லாமே அவர் தான். அப்போ நெத்தியில் பிரச்சனை, நெத்தி பட்டதை குறிக்கிற இந்த நெத்தி இடத்தை குறிக்கிறது புதன் பகவான். நெத்தியில் அடிப்பட்டு காயமாக இருந்தாலும் சரி, நெத்தியில் கட்டு போடுறதுக்கு ஒரு பேண்டேஜ் வாங்கி கொடுத்தா கூட அது உங்களுக்கு வந்து கரணம் சிறப்பாக இயக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து 6, 8 பாதகம் மாரகம்னு நீங்கள் எதுவும் கணக்கு எடுக்காமல் உங்களுக்கு கருணாதனை வந்து இயக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கையில் ஒரு 300 இருக்குது, 100 இருக்குது, 10 ரூபா இருக்குது, போகிற போக்கில் ஒரு ஆஸ்பத்திரி பக்கத்தில் போகிறீங்க, சரி, உங்கள் கருணாதன் என்ன கிரகமாக வர்றாரோ அது சார்ந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் அதை வந்து எனக்கு தெளிவாக சொல்லிடுறட்டா. அதாவது செவ்வாய் பகவான், அதாவது பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எலும்பு முறிவு விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எங்கெங்கே அந்த ஆஸ்பத்திரி இருக்கோ அது சார்ந்த இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது சிறப்பு. அடுத்து வந்து பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, நீங்கள் வந்து முதுகுத்தண்டு பிரச்சனை, முதுகுத்தண்டு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. அங்கே போக முடியல, அப்படி ஒரு ஆஸ்பத்திரி வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து ஸ்கேனிங் எங்கெங்கே எடுக்கிறாங்களோ அது பக்கத்தில் நில்லுங்க, அங்கே போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வந்து நீங்கள் உங்கள் பாதிப்பு இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஆஸ்பத்திரி இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து வந்து கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி, சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வர்றாருல, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் முட்டு வலி, முட்டு பிரச்சனை, மூட்டு வலி, தைலம் போட்டுலாம் ஆயில்மெண்ட்லாம் போட்டு தேய்க்கிறாங்கல்ல, கை கால் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி ஆயில்மெண்ட் போட்டு மாவு கட்டு போடுறாங்கல்ல, இந்த மாதிரி இடங்கள் போய் அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து வந்து சுக்கிரன், அதாவது பார்த்தீங்கன்னா தைத்துறை கரணத்தில் பிறந்த அன்புக்கு வந்து சுக்கிர பகவான் கரணம் வரனால வந்து இவங்க வந்து கிட்னி, அதாவது கிட்னி சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி சிறுநீரக மருத்துவமனை, சரிங்களா, அந்த மாதிரி மருத்துவமனை பக்கத்தில் நீங்கள் அங்கே போகிறது, அந்த மருத்துவமனையில் இருக்கிற அன்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து கரசைக்கரணத்துக்கு அதிபதி யாரும் சந்திர பகவான், மகப்பேறு மருத்துவமனை சொல்லியாச்சு, மகப்பேறு மருத்துவமனை. அதே சமயத்தில் வந்து தாயின் வயதை சேர்ந்த அன்பர்கள் யாராவது உடம்பு சொல்லாமல் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். அப்போ மகப்பேறு மருத்துவமனை பக்கத்தில் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது, அந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி போகும்போது அங்கே உங்களுக்கு வந்து கரணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே அப்படி தான் இருக்கும், அதை நீங்கள் இயக்கும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வணிசைக்கரணம் அப்படிங்கிறது வந்து அது வந்து சூரிய பகவான் வர்றாரு. சூரியன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிபடுறது, அதே சமயத்தில் ஹார்ட் பிரச்சனை. அப்போ தலை சார்ந்த பிரச்சனையும் ஹார்ட் பிரச்சனை சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிற ஹார்ட் சர்ஜரி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற அன்பர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து நீங்கள் உடல் பண்ணி செய்யும்போது அது வந்து யோகமாக வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவானா குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட். சின்ன குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல் அழுதுகிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மட்டுமே தனியாக பார்ப்பாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு குழந்தைகளை கூப்பிட்டு போகிறது, அங்கே போய் இதெல்லாமே உங்களுக்கு வந்து யோகம். அடுத்து வந்து கிம்ஸ் துக்கரம் கரணம், இதுக்கு வந்து புதன் பகவான் அதிபதியாக வர்றது. புதன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கை காலில் அடிபட்டு மாவு கட்டு போடுறது, சரிங்களா, கை விரல் அடிபடுறது, இந்த மாதிரி தலைவலி தாங்க முடியாமல் போய் நெத்தியை தடவிட்டே இருப்பாங்க, நெத்தியில் தைலம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தேர்ந்தெடுப்பது சிறப்பு. கடைசி தலைவலி தைலமாக ஒன்று வாங்கி கொடுங்க, 2 ரூபா தைலம், அதுவே உங்களுக்கு பரிகாரம் தான். அடுத்து வந்து பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னா கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ம உறுப்பில் பிரச்சனை இருக்கிற அன்பர்கள் எந்தெந்த ஆஸ்பத்திரி பாருங்கள், அந்த ஆஸ்பத்திரி எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ மர்ம உறுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பைல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மருத்துவமனையில் வந்து பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அங்கேயே பைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக தனியாக ஒரு அரை ஒதுக்கி கொடுத்துருப்பாங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்து அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கான சிறப்பாக செயல்படுவார். அப்போ இதை வந்து நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆளுக்கு நடந்தால் தான் வரும் எதிர்பார்த்து காத்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா.
உங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கிற மனப்பான்மை வந்துட்டா இதை வந்து நீங்கள் வாரம் ஒரு நாள் மாதம் ஒரு நாள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறவங்க வந்து அடிக்கடி செய்யலாம். பொருளாதாரம் சிறப்பாக கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா மாதம் ஒரு முறையாவது வந்து உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் கருணாதனம் வந்து வலுவாவார். அப்போ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் எங்கேயா நடக்கிறத எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. உங்கள் கருணாதனம் வந்து சிறப்பாக செயல்பட்டு உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து எல்லை இல்லாத ஒரு உயரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவார். ஏன்னா கருணாதனம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து 9 கிரகம் கெட்டு போச்சு, குலதெய்வம் கெட்டு போச்சு, இஷ்டதெய்வம் கெட்டு போச்சு, ஜாதகமே கெட்டு போச்சு அப்படின்னாலும் ஆனால் அந்த கருணாதனம் சம்பந்தப்பட்ட விஷயம் கையில் எடுக்கும்போது உங்கள் ஜாதகம் உயிர் பெறும். சரிங்களா? இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.